Hey guys, welcome to Me Time Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோம், நேரு ஸ்டேடியம் வந்திருக்கோம். ஸோ நேரு ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வந்திருக்கோம். என்ன ஆடியோ லான்ச்னா இட்லி கடை பாஸ்கட். எஸ். ஸோ எஸ், லெட்ஸ் கோ. அருண் விஜய் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்காங்க. எஸ், எல்லா ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபாரினர்லாம் வந்திருக்காங்க. இல்லை? எஸ், ஆமாம். சங்க தலைவர்கிட்டலாம் பேசிட்டு பாஸ் வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு தனுஷ் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து தான் இந்த டிக்கெட் பாஸ் வந்து கிடச்சிது. எஸ், எல்லாம். ஸோ தேங்க்ஸ் டு தெம். தேங்க்ஸ் டு தி கிளப். பாஸ் இல்லாமல் எப்படி நிற்கிறாங்க? கேட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க கைஸ். ஆமாம், நாங்கள் வர கொஞ்சம் லேட்டு, ஏன்னா நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு KFC சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ யா, தனுஷ்க்கு தனி என்ட்ரின்றாங்க, எந்த என்ட்ரின்னு தெரில. இருந்தாலும் நாங்கள் உள்ளே போய் அவரை பார்த்துக்குறோம். பெரிய செலிபிரிட்டி ரெட் கார்பெட்டில் வர நல்லா இருக்குங்க. இங்கே தான் என்ட்ரி. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ செம்ம ரஷ்ஷு. எங்களுக்கு ஒரு சென்டர் வியூ ஸ்டேஜ் வேறு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அப்படியே பக்காவாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். ஸோ யா, லெட்ஸ் சி. இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் இதில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். பட் என்ன நடந்தது ஏது நடந்துன்றதை நாங்கள் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறோம். ஸோ அப்பப்போ கிளிம்ஸ் மாதிரி நாங்கள் வந்து பேசிட்டு போகிறோம். ஓகே, ஏன் கைஸ், ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு. இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன வீடியோஸ் பார்ப்பீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் போட போகிறதில்ல, அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வாட் எவர் த கண்டென்ட் தே பர்ஃபார்ம், எவ்ரி ரைட்ஸ் பிலாங்ஸ் டு டான் பிக்சர்ஸ். ஸோ நம்ம போட்டால் அது நல்லா இருக்காது. பட் என்னென்ன நடந்ததுன்னு கிறிஸ்பியராக நான் சொல்கிறேன். வீடியோ வந்துட்டு அஃபிஷியலாக வரும். ஸோ அப்போ பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆரம்பிக்கும் போது செம்ம வைபோட ஆரம்பித்தாங்க தனுஷ் ஃபேன்ஸ். அண்ட் த ஆடியோ லான்ச் வாஸ் அப் டு தி மார்க். சூப்பராக பண்ணாங்க. அண்ட் டிடி தான் வந்து ஹோஸ்ட்டு, ஆர்ஜே விஜய் அவரும் ஹோஸ்ட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் முடித்தாங்க. அண்ட் வடச்சென்னை 2 பற்றின ஸ்பெஷல் அப்டேட்டும் வந்து வந்துச்சு. அது என்னென்னா ஐசரி கணேஷ் அவர் வந்துட்டு பேச வந்திருந்தார். ஸோ அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் வடச்சென்னை 2ன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா வடச்சென்னை 2 வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு ஐஸ்வரி கணேஷ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ வித் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன், இட் இஸ் கோயிங் டு பேங் ஆன் ப்ராஜெக்ட். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழரசு பச்சைமுத்து வந்து அவர் பேசினார். அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் ஒரு அப்டேட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். இந்த ஆடியோ லான்ச் இதே இடத்துல ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். நான் லொக்கேஷன் பக்கம் தான் வந்திருக்கேன். அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சாரும் இருக்கலாம், தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம், அண்ட் டான் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் முன்கூட்டியே வந்துட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அன்அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ தட் வாஸ் நைஸ். அது செம்ம க்ரௌட் வாஸ் கோயிங் பேங் ஆன். ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வித் தனுஷ் சார் அண்ட் எக்ஸட்ரா சொல்லிட்டு போனாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ஜாமி தந்தானே பாட்டுக்கு செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் தனுஷ் சாரும் ஜிவி பிரகாஷ் சாரும். ஸோ அது வந்து செம்மையாக இருந்தது. அண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா லிங்கா மேலே வந்தார். லிங்கா வந்துட்டு தனுஷ் சாரோட செகண்ட் சைன்ஸ். அவரை வந்துட்டு டான்ஸ் ஆடி தனுஷ் சார் கூட செம்ம வைப்பாக இருந்தது. அண்ட் தனுஷ் சார் ஸ்பீச்சை பற்றி சொல்லி ஆகணும். பயங்கரமான காம் அண்ட் கம்போஸ்ட் ஸ்பீச். அவர் வந்து போன குபேரா ஆடியோ லான்ச்சில் கூட நல்ல ஸ்பீச் தான், எனக்கு அது பிடிச்சிருந்தது. பட் அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு. சரி, அவர் பேசும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறது சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் போன வாட்டி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே பவுன்ஸ் பேக் பண்ணுற மாதிரி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கே ரொம்ப காமாக எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷனே வந்தது, எக்ஸட்ரா எல்லாமே சொன்னார். ஸோ தட் வாஸ் ஸோ குட்.
இட் வாஸ் அ மெச்சூர்டு ஸ்பீச் அண்ட் படிப்பை பற்றி சொல்லியிருந்தார், ரூட்ஸை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இட் வாஸ் அ குட் ஸ்பீச். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை.